இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரே அப்பா, இந்த காலங்களிலும் ஆண்டவரே நீர் எங்கள் மீது இரக்கமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஏனென்றால் பாவங்கள் ஆண்டவரே சாபங்களை கொண்டு வருகிறது, சாபங்கள் ரோகங்களை கொண்டு வருகிறது. அப்பா ஆண்டவரே, ரோகங்களினால் தீராத வியாதிகள், முடியாத காரியங்கள், ஆண்டவர் கட்டுக்கடங்காத ரோகங்கள் ஏற்பட்டு ஆண்டவரே மனிதனுடைய அழிவை ஆமாண்டவரே அப்பா நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. இவையிலிருந்து விடுவிக்க ஒரே ஆமாண்டவரே வல்லவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகையால் தான் ஆண்டவரே சங்கீதம் ஆண்டவரே 103 நாங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 3 6 வரை நாங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நாங்கள் உணர முடிகிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை பாக்கிய ஸ்லாகத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் ஆண்டவரே தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுகிறான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகையால் தான் தேவனிடத்தில் வந்து நாம் அன்றாட வேண்டும். ஆண்டவரே இந்த பாவ சோதனையிலிருந்து ஆண்டவரே காலத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை பாவம் மேற்கொள்ளக்கூடாது, நீர் எங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா, இந்த சூழ்நிலைகளிலிருந்து, இந்த சந்தர்ப்பங்களிலிருந்து, இந்த காரியங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்களுமே அண்டிக்கொள்ள வேண்டும். உண்மை இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று அறிந்தோம் அப்பா. நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இவர்களும் காண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஜனங்களை, எங்கள் உறவினர் நண்பர்களையும் கூட பிறந்த சகோதர இனபந்தங்களையும் எல்லாரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. ஆமாண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, உங்களுக்கு மீட்பு இல்லை, உங்களுக்கு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆமாண்டவரே நீங்கள் இன்று மரித்தால் நாளைக்கு எங்கே இருப்பீர்கள் என்று உங்களுக்கு இன்றைக்கு மரித்தால் இன்றைக்கே நீங்க பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா. தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன்படியே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்க கிருபை செய்யலாம். ஆகல் தான் தேவன் சொல்லுவார், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று. சிலுவை என்பது என்ன? ஜீவனுள்ள அவருடைய வார்த்தை. அவர் தான் ஆதியிலே வார்த்தையா இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவரே தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஆமாண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்த கூட்டுக்களை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர்தானே ஆமாண்டவரே. அப்பா ஆமாண்டவரே ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆமாண்டவரே பாராட்டின கிருபைகளை எல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்தான் ஆண்டவரே முடித்த முதலாம் எங்களை உணர்வுள்ளவனாக ஆக்குறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். சோர்ந்து போகாதே மகளே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மகனே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவும் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கிய நமக்கு பாக்கியமே. மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். ஆமென். தேவன் நம்மை வைத்த அன்புக்கு அளவே இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம், கசப்பு, மூர்க்கம், தர்க்கம், வாக்குவாதம், போராமை, எரிச்சல், வன்கண், மூர்க்கம் இவைகளெல்லாம் நம்மளை அழிவுக்கு ஒட்டுக்கிறதா இருக்கிறது, நம்மளை பலவீனப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மளை காயப்படுத்துகிறதா, நம்மளை துக்கப்படுத்துகிற, எங்களை வேதனைப்படுத்துகிறதா இருக்குது. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது பள்ளத்திற்கு நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் பாவங்களா இருக்குது. நாங்கள் ஆண்டவரே அப்படி செய்யவில்லை, அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை அப்படி என்று சொன்னாலும் உங்களுக்குள்ள என்னென்ன பாவங்கள் காண இதெல்லாம் பாவமாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் நம்ம மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் தான் இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஆமாண்டவரே ஆறுதலின் தெய்வமாய் ஆண்டவரே அல்லேலூயா ஆரோக்கிய வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்றால் நீங்கள் ஆரோக்கியமாய் இருந்தால் தான் ஆண்டவர் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது மனிதனுடைய ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் சமாதானம் இருக்கும், சமாதானம் இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் இருந்தால் தான் ஆண்டவர் அவன் ஐஸ்வர்யம் இருக்கும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் எங்கிருந்து வரும்? அவனுக்குள்ள முதலாவது ஆரோக்கியமே இல்லையே, அவனுக்கு சமாதானம் இல்லையே, அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லையே. இவைகளே இல்லாமல் பணம் இருந்து என்ன காரியம்? ஆனால் பணத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கும் ஐஸ்வர்யத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கும் தேவன் அதற்கு எல்லாவற்றிலும் தேவன் முதலாவது ஆண்டவரே, ஆண்டவரே நீ சொஸ்தம் அடைவாய், நீ பார்வை அடைவாய், நீ எழுந்திருப்பாய், ஆண்டவரே நீ ஆமாண்டவரே ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வாழ்ந்திருப்பாய், ஆண்டவரே நான் கொடுக்க ஜீவ தண்ணீர் ஆமாண்டவரே நீ பருகினால் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாயிருக்காது. ஆண்டவரே அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. ஏனால் அவர் கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர், குமுறலை காண்கிறவர். ஆண்டவரே அவர் ஆமாண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை நினைத்து நீங்கள் புலம்புகிறீர்களோ அவர்களே அதை அறிவார். அல்லது அதனால் மனிதன் முகத்தை பார்க்க தேவன உள்ளத்தை பார்க்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் இந்த மாதத்திலே அல்லேலூயா ஆமாண்டவரே இந்த மாதத்திலே இந்த டிசம்பர் மாதத்திலே நமக்கு என்ன தேவை அல்லேலூயா என்பதை அறிந்தவர் ஆண்டவரே. ஏன்னா புதிய வருடத்துக்குள் கடந்து செல்லும் போது என் பிள்ளைகள் ஆரோக்கியமும் ஆண்டவரே ஆமாண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் என்றதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையால் ஆரோக்கியம் வர பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எரேமியா அல்லேலூயா 33 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா 6 to 9 வரை. அல்லேலூயா சோத்திரம். என்னென்றால் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் நீங்களாக்கி
சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. glory glory glory. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய இரக்கம். தேவன் நம்ம வைத்த அன்புக்கு நிகரே இல்லை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நம்ம வைத்த அன்புக்கு அளவே இல்லை பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது, அல்லேலூயா, தேவனிடத்தில் கிட்டி சேரும் போது, தேவனை நோக்கி பார்க்கும் போது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபொழுது வெட்கப்படுவதில்லை. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடைந்து இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மல்கியா 4 எடுத்து வாசிப்போம், 2-6 வரை. அல்லேலூயா. மல்கியா 4:2-6. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என் நீதியின் சூரியனை உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே தேவன் நம்மளை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை நாங்கள் கேட்க முடிகிறது. மீண்டுமாக அதை வாசிக்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனாலும் என் நாமத்துக்கு, அல்லேலூயா, glory. ஆனாலும் என் நாமத்திற்கு, தேவனுடைய ஆண்டவரின் நாமத்திற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு, பிதாவாகிய தேவனின் நாமத்திற்கு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நாமத்திற்கு, அல்லேலூயா, ஆண்டவரே பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு, அல்லேலூயா. படிங்க. என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்கும். அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் அப்படி பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கிறார். அப்பா பிதாவை அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அன்பின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, நெருக்கத்தின் ஆவி, பெருக்கத்தின் ஆவி, உருக்கத்தின் ஆவி, கிருபையின் ஆவி நம்ம பெற்றுக் கொள்கிறோம் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு. ஏன்னா அவர் நம்மளை அன்பு கூர்ந்தாரு. அவரிடத்தில் நாம் அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா. எப்பேற்பட்டவராக இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கார். அவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார். ஒரு நாள் நம்மளை புறக்கணிக்க மாட்டார். அவர் நம்மளை அரவணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆகையால்தான் அவர் அவனுடைய பயப்படுகிற பயம் என்ன? அவருடைய அன்புக்கு அடிமையாகி விடுகிறோம். அல்லேலூயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே. அல்லேலூயா. அப்பா, எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீங்களே என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல்லேலூயா. யாத்திராகமம் 15:26 எடுத்து வாசிப்போம். ஏன்னா அவர் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. சொன்னவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவனை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி அல்லேலூயா ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்கிறார். என்னுடைய வார்த்தைக்கு படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேளு. அல்லேலூயா. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, இரக்கம், மனதுருக்கம், ஆமாண்டவரே, அல்லேலூயா, நம்மளை சூழ்ந்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே.
அல்லேலூயா. ஒரு வார்த்தை படிக்கும் பொழுதும் ஆண்டவரே அடுத்த வார்த்தைக்கு ஆண்டவரை படிக்கணும் நம்ம நிமிர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று, அதை ஆண்டவரை தேவன் என்ன பேச விரும்புகிறார் அப்படி என்று நீங்கள் கடன்னு வாசித்து கொண்டே போவதனால அர்த்தம் இருக்காதே. அல்லேலூயா. அது ஏதோ ஆண்டவர் ஏதோ சொல்ல வருகிறார். அல்லேலூயா. எம்மை ஆவியானவர் நமக்குள்ள கொழுந்து விட்டு எறிகிறார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோட சோத்திரிக்கிறோம் அப்பா. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அல்லேலூயா. ஆமாண்டவரே ஆமாண்டவரே. அப்படி என்றால் அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கும் போது அவர் அவ்வளவு அழகாக சொல்வார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அல்லேலூயா. அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க, அவர் பார்வைக்கு செம்மையானவை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும் உங்களுக்கு வரமான். அல்லேலூயா. ஏனென்றால் பார்த்திருக்கிறீங்க எகிப்திற்கு வந்த வியாதிகள் எப்படியெல்லாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ எவ்வளவு பெரிய வியாதிகள், தவளைகளினால் நிரம்பின வெட்டுக்களினால் சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாண்டே அவர்களுக்கு கொப்பளங்களால் ஆண்டவரே நிறைந்து காணப்பட்டது. என்றவரே அவர்கள் குடிக்க தண்ணீர் எல்லாம் ஆண்டவரே ஓ இவ்வளவு நிறுத்தாமரமா ஆண்டவரே. ஓ ஆமாண்டே ஆமாண்டே நிறம் கலர் செவப்பாக அந்த ரத்தம் கலராக மாறினதெல்லாம் எவ்வளவு பெரிய அழிவுகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தேவனை ஆமாண்டவரே இல்லை என்று ஆண்டவரே தேவனை ஆண்டவரை எதிர்த்து நின்ற ஜனங்களாக, தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களாய் இல்லாமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஆண்டவரே அப்பா அப்பேற்பட்ட வியாதிகளை உங்களுக்கு வர பண்ணேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னால் தேசத்தில் வாழ்கிற உங்களுக்கு சேமம் இருக்குமே. அல்லேலூயா. ஆகலாம் சொன்ன உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்களை ஆமாண்டவரே கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாகி கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதே யாத்திராகமம் 23:5 வாசிப்போம். 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உங்களிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தீங்களா நாம ஆமாண்டவரே அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று அவரை ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை ஆமாண்டவரை நம் தேவனாக கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தேவன் சொல்ல உங்கள் தேவனாக கர்த்தரை சேவிக்க கடவர்கள். அவர் உங்கள் ஆமாண்டவரே அப்பத்தையும் ஆமாண்டவரே உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதிகள் உங்களிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா அல்லேலூயா. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, வழிகளிலெல்லாம் காக்க முடியும். உங்களுக்காக தூதர்களை கட்டளையிடுவேன் சொன்னார். வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. சோத்திரம். நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு சோத்திரம். இதிலே 3 யோவான் 2 எடுத்து வாசிக்கலாமே. ஆமாண்டவரே 2. அல்லேலூயா. 3 யோவான் 2. 3ஆம் யோவானா? 3ஆம் யோவான் 3 யோவான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா தேவன் விரும்புவது ஆமாண்டவரே உன் ஆத்மா. அல்லேலூயா. எவ்வளவு விலையேறப்பட்ட இந்த ஆத்மாவுக்கு தான் ஆமாண்டவரே சொல்லுகிற உலகத்தில் ஆண்டவரே நடக்கிற காரியங்களை பார்த்து
பயந்து விடாதீர்கள். ஆமாண்டவரே, உங்களை அழிக்க கொல்ல திருட வருகிறவனை குறித்து நீங்கள் பயப்பட, ஆனால் உங்கள் ஆத்துமாய் கொல்ல வல்லவருக்கே நீங்கள் பயந்திருங்கள் என்று சொன்னார். ஆமாண்டவர், இந்த ஆத்துமா அவ்வளவு விலையேற பெற்றது. இந்த ஆத்துமாவை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது, தேவனை அன்றி. அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஒருவனாலும் ஒரு ஆளாலும் ஆண்டவரே அதை பறித்துக் கொள்ள முடியாது. இந்த ஆத்மா வெளியேற பெற்றது. அல்லேலூயா. இந்த ஆத்மாவுக்கு ஆமாண்டவரே ஜீவன் இருக்கிறது. இந்த ஆத்மாவில ஆண்டவர் தேவன் வசிக்கிறார், தேவன் வாழ்கிற இடமாய் இருக்கிறது. ஆகினால் ஆமாண்டவரே உங்கள் ஆத்மாவை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவில நீங்கள் பலம் கொள்ள வேண்டுமா, தேவனை ஆராதியுங்கள். முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்? அல்லேலூயா. ஏனால் உங்க ஆத்மா வெளியேற பெற்றது. இந்த ஆத்மாவை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அகெல்லாம் சொல்ற, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று. அதே ஆமாண்டவரே யோவான் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடும் வருகிறான். அல்லேலூயா. அதை முழுவதும் கூட படித்தால் அவ்வளவு அர்த்தமுள்ளதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். படிக்கலாமே. யோவான் 10:10 எடுத்து வாசிக்கும் போது அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான், தேவனோ ஜீவனை கொடுக்க வந்தார். அதை யோவான் முதலிருந்து படிங்கள. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகின்றவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். வாசல் வழியாக பிரவேசிக்கின்றவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கின்றவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகின்றான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகின்றது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். மேய்ப்பனாக இராதவனும் மேய்ப்பனாக இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகின்றதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகின்றான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கின்றவன் ஆகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கின்றது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கின்றபடியினால் பிதா என் மேல் அன்பாக இருக்கிறார். ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கின்றேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்றார். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள் மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவர் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலரோ, இவர்கள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாக இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறேன், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கின்ற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது.
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன். ம். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். ம். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். ம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் இயேசுவின் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியின் நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள் என்றார். ம். யூதர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நான் உன்மேல் கல் எறிகின்றதில்லை. ம். நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்கின்றபடியினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? ம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கின்ற நான் ம். என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? ம். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ம். செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கின்றதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் இயேசுவை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாக இருக்கிறது என்றார்கள். அந்த இடத்துல அநேகர் இயேசுவிற்கு விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமென். பாத்தீங்களா, தேவன் அந்த விசுவாசத்தை குறித்து எவ்வளவு ஆண்டவர் தெளிவாக, ஏன்னா தேவன் விசுவாசத்தினால், தேவனை விசுவாசிக்கிறதுனால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்பதை இதில் அநேக விளக்கங்களை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அதுக்குத்தான் ஒரு வசனங்களை எடுக்கும் பொழுது முன்பு பின்பு வாசிப்பதும் அல்லாமல் அந்த வசனத்தை முழுவதையும் வாசிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும் போது நமக்குள்ள தேவன் ஆமாண்டவரே கொழுந்து விட்டு எரிகிறவராக இருக்க இந்த வார்த்தையினால் நமக்கு ஜீவனும் பலனும் உண்டாகி இருக்கிறதா இருக்கிறது. அவர் எல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்பதையும் அவர் உணர்த்துவதும் இல்லாமல், அவன் ஆண்டவரை உலகத்தில் பொல்லாங்கன் அழிக்கவும் கொல்லவும் திருடுவார், நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் ஆண்டவரே 8:11 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ரோமர் 8:11. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் நாம் சகோதரர்களை நாம் கண்டடைக்கும் போது சகோதரருடைய பலவீனங்களையோ, சகோதரருடைய குறைவீனங்களையோ, சகோதரருடைய மதியினங்களையோ இதையாக நம்ம உணர்ந்து கொண்டால் அவனிடத்தில் ஆண்டவரே தேவனை குறித்து அன்பாக எடுத்து சொல்ல ஆமாண்டவர் அவன் ஆயத்தமாக்கி விடுவான். தேவன் இப்படிப்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அவன் ஹல்லேலூயா அவன் ஆயத்தமாய் விடுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஆகதான் சொன்ன, அன்றியும் இயேசுவை மரித்தவரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய நிலைமைகளை தேவனுடைய ஆவியினால் உயிர்ப்பிப்பார். ஆகினதான் உங்களால் கூடாதது என் தேவ ஆவியினால் ஆகும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, மாம்சத்துக்கு ஏற்றபடி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று தேவன் அழகாக எடுத்து சொல்றார். இந்த ரோமர் 8:11 நீங்கள் முழுவதும் கூட எடுத்து வாசிக்கும் போது அவ்வளவு ஆண்டவர் உற்சாகத்தையும், ஆண்டவர் ஒரு அமைதியும், ஒரு சத்தியத்தையும், ஒரு விடுதலையும் நமக்குள் உண்டாக நமக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு ஆமாண்டவர் 5:14-15 எடுத்து வாசிப்போம்.
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் 14-15 அவன் சபையின் முப்பர்களை வரவழைப்பானாக. 16-20 அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய் பூசி அவருக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவரை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனாயுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஏனென்றால் தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படி ஆண்டவரை நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ந்திருந்தால் சங்கீத பாட கடவன். அல்லது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அவன் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உண்மையாகவே ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சிநேகிதர்கள் ஹல்லேலூயா நெருக்கமான சிநேகிதர்களாக இருந்தாலும் அந்த சிநேகிதர்கள் ஒருவருக்கொருவர் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா தேவன் ஆண்டவர் கர்த்தருக்குள் வளர்ந்த ஆத்துமாக்குள்ள அவர்களை ஆண்டவர் ஒருவருக்கொருவர் நம் பாவங்களை அறிக்கை செய்து ஒருவருடைய பாவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஜெபங்கள் மன்னிக்கப்படுகிறதா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிதான் ஆண்டவரே ஆமாண்டவரே நமக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆவிக்குள்ளவர்களாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த தம்பதிகள் கூட அல்லேலூயா ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஆமாண்டவரே குறைவுகளை நிறைவாக்க முடிய தேவனிடத்தில் மன்றாடுவோம் வாருங்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் கிட்டு சேரும் போது அல்லேலூயா தேவனுக்கு முன்பாக அப்பா ஒருவருக்கொருவர் நம் பாவங்களை அறிக்கை செய்து அல்லேலூயா அந்த பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று நாங்கள் மன்றாடும் போது அந்த இடத்தில் தேவன் அங்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகல்தான் ஆமாண்டவரே அல்லேலூயா விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகதான் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் ஆண்டவரே பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்குத்தான் எலியா ஓமையாக வைத்தார்கள். அல்லேலூயா. எலியா பார்க்க என்பன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் ஆண்டவரே 3.5 வருஷம் ஆண்டவரே 6 மாதம் அல்லேலூயா 3 வருஷம் 6 மாதம் பூமியில மழை பெய்யவில்லை என்று மறுபடியும் விசுவாசமா ஆண்டவரே ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி ஆண்டவரே பலனை தந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே சகோதரர்களே, உங்களில் ஒருவன் ஆமாண்டவரே சத்தியத்தை விட்டு விலகி ஆமாண்டவரே மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான் ஆமாண்டவரே தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவும். அல்லேலூயா. அதனால மிகுந்த பலன் நமக்கும் உண்டாயிருக்கும். அந்த